காமராஜருடைய சகோதரன் எந்த அளவிற்கு அவருடைய இறுதி கடன்களை ஆற்றுவானோ அதே போல முதலமைச்சர் கருணாநிதி பெருந்தலைவர் காமராஜருக்குரிய இறுதி கடன்களை நிறைவேற்றி வைத்தார் என்று குறிப்பிட்டார்கள். இன்னொன்றும் கூட சொல்லுவேன். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்ற காலத்தில், அண்ணா அவர்களுக்கு பிறகு அந்த பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை குறை கூறி பேசி வந்த அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் காமராஜர் அவர்களுக்கு அவர்களுடைய உடல் வெப்பம் தாங்காத காரணத்தாலும், வெயில் கொடுமையினால் அவருக்கு பல சங்கடங்கள் ஏற்படுகின்ற காரணத்தாலும் அவர் வெளியூர் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆனால் செல்லுகிற இடங்களில் அவர் தங்குகிற இடங்கள் குளிர் சாதன வசதிகள் உள்ளவைகளாக இல்லை. எனவே அதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ராஜாராம் நாயுடு அவர்கள் என்னிடத்தில் எடுத்து சொன்னார். காமராஜர்கள் செல்வது கழகத்தை தாக்கி பேச, ஆனால் அவர் சென்று தங்குகின்ற ஒவ்வொரு இடத்தில் அவருடைய உடல்நலம் கருதி ஆங்காங்கு குளிர் சாதன பெட்டிகளை ஒவ்வொரு டிவியிலும் வைத்து தருவாறு ஆணையிட்டவன் தான் இந்த கருணாநிதி என்பதை தேவர் அவர்கள் உணர்வார்கள். நல்ல காங்கிரஸ்காரர்களும் நன்றி உள்ள காங்கிரஸ்காரர்கள் அனைவரும் நிச்சயமாக உணர்வார்கள். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. சரி, காமராஜர் ஏசியில் இருந்தார்னா என்ன, இப்போ யாருக்கு என்ன பிரச்சனை? இப்போ இருக்கிற அரசியல்வாதிகளாம் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயத்தில் ஊழல் பண்ணணுமோ 10 தலைமுறை வரைக்கும் உட்காந்து திங்கிற அளவுக்கு நீங்கள் சொத்துக்களை சேர்த்து வைக்கிறீங்க. காமராஜர் தன்னோட இறப்பின் காலத்தில் மட்டும்தான், அதாவது அவர் உடல்நல குறைவு ஏற்பட்டப்போ மட்டும்தான் இந்த ஏசியை வந்து பயன்படுத்துறாரு. சரி, அந்த ஏசியை பயன்படுத்துறதுனால இப்போ யாருக்கே என்னையா நட்டமாச்சு? அவர் குடும்பத்துக்கு என்ன சொத்து சேர்த்து வச்சாரா? இல்லை அவர் உங்களை மாதிரி கள்ளத்தனமாக ஊழலுக்குன்னு அடிமையான ஒருத்தவரா? இல்லை. ஆனால் இருந்தும் எதற்காக இப்போ தேவையே இல்லாமல் டோட்டலாக எல்லாரும் இந்த அவர் சொன்னாங்க, இந்த இவங்க சொன்னாங்க, இந்த அவங்க சொன்னாங்க. ஏன் இப்போ ஏசியில் இருந்தால் என்ன பிரச்சனை? ஏசியில் இருந்தால் என்ன பிரச்சனை? உடல் நலன் கருதி தானே. அவருடைய வாலிப வயசில் அவர் ஒன்றும் இருக்கலையே. வாலிப காலங்களில் போகிற கேரவன், இப்போ எல்லாம் ஒரு கேரவனில் நீங்கள்லாம் போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க பாருங்கள். ஏசி கேரவன்ஸ் என்னென்ன வசதி, டாய்லெட் கூட உங்களுக்கு உள்ளேயே, படுத்து தூங்குறதுக்கு டிவி, கேமு, பொம்பளைங்க, கூத்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் காமராஜரை குறை சொல்லிட முடியுமா என்ன? இப்போ தேவையே இல்லாமல் அந்த டாப்பிக்கை எதுக்கடா எடுத்து இது இவ்வளோ தூரம் வைரல் பண்ணி விட்டு தேவையில்லாமல் அந்த நல்ல மனுஷனையும் கொஞ்சம் இருக்கிற அந்த மானத்தையும் வந்துட்டு உங்களை கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிற மாதிரி இப்போ அந்த நல்ல மனுஷர்களாக கெடுக்காங்க. ஃபஸ்ட்டு பெரியாரை பொறுத்தளவில் நம்மளுடைய பாட புத்தகத்திலேயே இடம்பெற்ற தலைவர். அதே மாதிரி ஏன்னா அவரோட கொள்கை வந்துட்டு அவர் கொள்கையும் அவருடைய செயலும். ஆனால் அவர் வந்துட்டு ஒரு சின்ன அவரோட மனைவியின் பேரை வச்சே வந்து எவ்வளோ தூரம் கீழ்த்தரப்படுத்துமோ அவ்வளோ தூரம் கீழ்த்தரப்படுத்திட்டீங்க. அடுத்து இப்படி ஒவ்வொரு தலைவர்களாக ஜெயலலிதாவும் அதே மாதிரி தான். ஜெயலலிதா அவங்களுடைய நடிப்பின் காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அது வந்து அவங்களோட பர்சனல். ஆனால் இது வந்துட்டு அவங்க அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு ஆளுமை இருந்துச்சோ அந்த ஆளுமையை என்ன பண்ணீங்க, தட்டி கழிச்சிங்க. தென் இருக்கிறது கருணாநிதி. இப்படி ஒவ்வொரு ஆளையும் ஒவ்வொரு சூழலில் கீழ்த்தரப்படுத்திக்கிட்டே வந்துகிட்டே இருந்தீங்க. கடைசியில் எங்கே கொண்டு வந்து வச்சிருக்கீங்க? பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. இப்படி என்னடா கிடைக்கும், என்ன பேசுவோம், என்ன டாபிக் எடுப்போம், யாரை டவுன் பண்ணுவோம், யாரை டவுன் பண்ணி நம்ம முன்னாடி வருவோம், இதே ஒரு பொழப்பாவே வச்சிருக்கீங்க. அதாவது வந்து குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. அப்படிங்கும்போது அவங்களோட குறைகளை வந்து தயவுசெய்து யாருமே பார்க்காதீங்க. அவங்கள்ட்ட இருந்த நிறைகள் என்னவோ அதை எடுத்து நீங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணுமோ ஒவ்வொரு ஆள்கிட்ட இருக்கிற நிறைகளாக தூக்கி இவ்வளவு நிறைகளை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஆட்சியை நடத்துங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் காமராஜர் ஏசி வச்சிருந்தாரு, காமராஜர் சட்டி போட்டிருந்தாரு, காமராஜர் பனியன் போட்டிருந்தாரு, காமராஜர் பல்லு வளர்க்கினாரு, ப்ரெஸ்ஸில் தான் பல்லு வளர்க்கினாரு. அந்த காலத்து கட்டத்தில் நாங்கள் கரியை தான் யூஸ் பண்ணோம். இப்போ ப்ரெஸ் அவருக்கு மட்டும் ப்ரெஸ் இருந்துச்சு, அவர் வீட்டில் மட்டும் வந்துட்டு ஏசி மாட்டி இருந்துச்சு, அவர் வீட்டில் கட்டில் இருந்துச்சு, நாங்களாம் தரையில் படுத்துருந்தோம். இதுக்கு தேவையா? அவர் எவ்வளோ நல்லதுகளை செஞ்சிருக்காரு. உங்களை அந்த நல்லதுகளை எவனாலையும் பார்க்க முடியல. இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாங்க. தேவையே இல்லாமல் இந்த அவர் பேசியிருக்கிறாங்க, இவங்க பேசியிருக்காங்க, கலைஞர் பேசியிருக்கிறாங்க. அவங்க இதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கு, செஞ்ச நன்றியை வந்து சொல்லி காட்டக்கூடாது அப்படின்னு. சென்ற நன்றியை சொல்லி காட்டணுமோ சொல்லி காட்டலையோ, ஆனால் இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னதை இப்போ தேவையே இல்லாமல் இதை கொண்டு வந்து வைரல் பண்ணி விட்டு கீழ்த்தரப்படுத்துறது யாருங்கிறத தயவுசெய்து யோசிச்சுக்கோங்க. இதை வந்து எதிர்கட்சி அப்படிங்கிற பேரில் கூட இல்லாமல் உள்கட்சியிலே வந்துட்டு ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. இந்த ஏகப்பட்ட குழப்பங்களை வந்து நீங்கள் சரி பண்ணால் மட்டும் அவங்களோட கட்சியெல்லாம் தயவுசெய்து முன்னேறும். நீங்கள் அதை பற்றி பேசி இதை பற்றி பேசி சும்மா சர்வசாதாரண ஏதாவது ஒரு விஷயத்தை காண்டி இந்த பேச்சுகளை நீங்கள் எடுக்கிறீங்க. கடைசியில் அது உங்களுக்கே ஒரு ஆப்பா போய் முடியுது. தென் அதோட இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இப்போ கருணாநிதி பேசின பேச உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவர் மேடை பேச்சுக்கு வந்துட்டு 1000 பேர் 1000 விதமாக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட இது வந்து முடிஞ்சு போன ஒரு விஷயம். அந்த முடிஞ்சு போன விஷயத்தை இப்போ குழி தோண்டி எதுக்கு அந்த நாட்டத்தை கிளப்பிட்டு இருக்கீங்கிறது தெரியல. இப்போ காலகட்டத்தில் என்ன ப்ளஸ் ஆர் மைனஸோ அதை மட்டும் பாருங்கள். பிள்ளைகளுக்கான படிப்புகள் என்ன, பிள்ளைகளுக்கானது என்ன, வெளியூர் போயிட்டு வரவங்க என்ன பிரச்சனைகள்ல மாட்டுறாங்க, தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, பெண் குழந்தைகளுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, இதெல்லாம் பேசுறதுக்கு எவனுக்கு வாய் வரல. இறந்து போய் காலங்கள் கடந்ததுக்கப்புறம் அவருக்கப்புறம் 3 தலைமுறை 4 தலைமுறை வந்துருச்சு. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் எதை கொண்டு வைத்திக்கிறீங்கன்னு சொல்லி தெரியல. இப்போது கருணாநிதியை பொறுத்தளவில் நீங்கள் வந்துட்டு அவருக்குரிய ஞானத்தையும் அவருடைய டேலண்ட்டையும் வந்துட்டு எவனுமே வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. சேம் அதே மாதிரி
இப்போ பெரியார் புலையர் விஷயத்தையும் அதே மாதிரி அவரோட டேலண்ட், அவருடைய கருத்துக்கள் எதையுமே வந்துட்டு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, அவருடைய ஆளுமையும், அவங்களோட தனித்துவமான ஒரு பெண் வந்துட்டு இந்த வேர்ல்டுல எந்த அளவுக்கு அவங்க வந்து அதாவது மோடியவே எதிர்த்து எந்த அளவுக்கு நின்னாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த வந்து யோசிக்க மாட்டாங்க. அதே ஒவ்வொரு இறந்த தலைவர்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. விஜயகாந்த் இருக்கும்போது அவருடைய உடல்நல குறைவ வச்சுக்கிட்டு குடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு டவுன் பண்ணிட்டு அப்புறம் கடைசி நேரத்துல இறக்கும்போது ஐயையோன்னு சொல்லிட்டு ஓடி போய் நின்னீங்க. இப்படியெல்லாம் கேவலப்பட்ட செயல்கள் செஞ்சுட்டு கடைசி நேரத்துல நீங்க உணர்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது. எல்லா தலைவர்கள்கிட்டயும் ப்ளஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, மைனஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆளானப்பட்ட எம்ஜிஆர் எவ்வளவோ நல்லதுகள் செஞ்சும் அந்த மனுஷங்கிட்டயே எவ்வளவோ மைனஸ்கள் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அந்த மைனஸ்கள் அந்த டயத்துல எவனுமே பார்க்க கிடையாது. ஏன்னா அவர் மக்களுக்காக செய்யக்கூடிய நன்மைகள மட்டும் தான் அவங்க எல்லாருமே பார்த்தாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது எம்ஜிஆர் வந்துட்டு அவங்க வீட்டு வாசல்ல போய் எவனாவது உதவி நின்னா அவன அடிச்சு பத்துவாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியல. அப்ப அந்த அளவுக்கு மனசுல ஒண்ணும் அவர ஒண்ணும் கொடூரமா ஒண்ணும் நாங்க ஒண்ணும் சித்தரிச்சுலாம் வைக்கல. ஆனா ஏன் சித்தரிச்சு வைக்கலன்னா அவருடைய நன்மைகள் மட்டும் தான் கண்ணுக்கு தெரிஞ்சதே தவிர தீமைகள் வந்து கண்ணுக்கு தெரியல. இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு தலைவர்கள் மத்தியிலயும் ஒவ்வொருகிட்ட இருக்க நல்ல குணங்கள வந்து தயவு செய்து படிங்க. நல்ல எண்ணங்கள முதல்ல படிங்க. அந்த எண்ணங்கள்லாம் சேர்ந்த ஒட்டுமொத்த உருவம் தான் நாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க காட்டுங்க. அத விட்டுட்டு இவர் என்ன பண்ணாரு, அவர் என்ன பண்ணாரு இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா இது புரணி பேசுற மாதிரி அரசியல் புரணி பேசுறதுக்கு இருக்கா? மக்களுக்கு நல்லது பண்றதுக்குன்னு இல்லையா? எவன் என்ன பண்ணையா? ஒரு யூரின் போனானா, பாத்ரூம் போனானா, கக்கா போனானா இதெல்லாம் பார்க்க வேண்டியது அரசியலா? ஏன்டா டேய் நாட்டுல எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. உள்கட்சியிலேயே வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. ரோடு சரியா போடாம பேந்து போய் கிடக்கு. அத சரி பண்ண முடியல. தண்ணி இல்லாம ஒவ்வொரு கஷ்டப்பட்டு இருக்கு. அத சரி பண்ண இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி தீத்துட்டு கிடக்குங்க. அப்புறம் மலை வளங்கள் இருக்கிற அந்த சைடு எவ்வளவு மழை பொழிவுகள் இருக்கோ அந்த ஏரியாவுல இருந்து தண்ணி எடுக்கிறக்காண்டி பைப்புகளை போடுறீங்க. நீங்க அந்த மாதிரி பைப்புகளை போடும்பொழுது ஆல்ரெடி மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்கன்னா இங்கேயுமே மழை பொழிவு கம்மியாயிரும். அப்புறம் எப்படி உங்களுக்கு தண்ணி வரும்? அப்படி செலவழிச்ச செலவு வேஸ்ட் தானே. அப்ப இங்க இருக்கிறவங்களுக்கு மரமும் வளரக்கூடாது, தண்ணியே நீ உறிஞ்சு எடுத்துக்கிறவா எல்லாத்தையும் பண்ணிட்டு தண்ணி வேணும் இங்க இருக்கிறவங்க நினைக்கிறோம். இதெல்லாம் எவனும் யோசிக்க மாட்டா. கனிம வளங்கள் இங்க இருந்து கேரளாவுக்கு கடத்தப்படுது. அதை பத்தி பேசுறதுக்கு இங்க நாதி கிடையாது. ஏகப்பட்ட பிரச்சனைங்க. இப்ப சமீபத்துல நிறைய எவ்வளவு பெண்களுக்கு எதிராக எவ்வளவு தூர விஷயங்கள் நடக்குது. அது எல்லாத்தையும் இவங்களுக்கு பேசுறதுக்கு வாய் வராது. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை என்ன தெரியுமா? காமராசர் கக்கா போனாரா? காமராசர் கக்கா போற இடத்துல ஏசி வச்சிருந்தாரா? இல்ல காமராசர் தூங்குற இடத்துல ஏசி வச்சிருந்தாரா? பல்லு விளக்கும் போது வந்து பிரஸ்ல விளக்குனாரா? பேஸ்ட்ல விளக்குனாரா? இல்ல குச்சியில விளக்குனாரா? தீக்கட்டியில விளக்குனாரா? மண்ணுல விளக்குனாரா? இது நமக்கு தேவையா? இப்போதைக்கு நமக்கு தேவையா? எப்படியோ வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நன்மை செஞ்சாங்கல்ல. அந்த நன்மையில தான் இன்னைக்கு நம்ம படிச்சு உயர்ந்து வந்து நிக்கிறோம். இலவச சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயம், இலவச சீருடைங்கிறது, இலவச பள்ளிங்கிறதையும் வந்துட்டு உருவாக்கி கொடுத்தனால இந்த அளவுக்கு நம்ம வாய் பேசுறதுக்கு முடியாது நமக்கு ஒரு தகுதிங்கிறது வந்திருக்கு. இல்ல அப்படின்னா நம்மளால பேசிட முடியுமா? இல்ல நம்மளால வந்துட்டு வாழ்ந்துட முடியுமா? அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. என்னடா எவன் வாயில இருந்துடா என்னடா விழுகும் ஒரு சின்ன வார்த்தையை பிடிச்சிட்டு நம்ம தொங்கலான்னு காத்துட்டு இருக்கிறது இந்த சமூகமா இருக்கு. போங்கடா சாமி, சமூகத்துல இவ்வளவோ பிரச்சனை நடக்குது. அதை போய் பாருங்கடா. செத்த மனுஷர்களை தூக்கி தூக்கி வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. அது யாரையா இருந்தாலும் சரி சொல்றேன். நான் காமராசரியா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, இப்ப இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துறத முதல் விட்டுட்டு நீங்க என்ன நல்லது பண்ணுவீங்களோ அதை நல்லது பண்ணி நாட்டுக்கு காட்டுங்க முதல்ல. தேவையில்லாம இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுனால நீங்க எல்லாம் உயர்ந்து தள்ளிட போறது கிடையாது. புரியுதா?